ஆண்டவரே என் குடும்பத்திற்காக இன்றைக்கு நீர் என்ன வார்த்தை வைத்திருக்கிறோ ஆண்டவரே அதை என்னோடு பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஆராதனை ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே மகிமுள்ள ஆராதனை ராஜா ஆண்டவரே, இது பரிசுத்தமுள்ள ஆராதனை ஆண்டவரே. இந்த ஆராதனை கர்த்தர் ஆண்டவரே பிரியமாய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவரே இன்றைக்கு உங்களுடைய தீர்க்க தரிசியை மறைத்து ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே பிள்ளைகளுக்காகவும் எங்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் ஆண்டவரே நீ கொடுக்க போற ஆண்டவரே வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா ஆண்டவரே. அப்பா பிதாவே உங்களுடைய சட்டை நிழலில் ஆண்டவரே எங்களை என் தேவனாய் கர்த்தர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினாலே ஆண்டவர் நாங்கள் இன்றைக்கு பிழைத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தினாலே ஆண்டவரை பிழைக்கும்படியாக ராஜா ஆண்டவரே உம்முடைய தாசன் மூலமாக நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை கொடுங்கப்பா. நாங்கள் அதை கேட்டு ஆண்டவரே உம் மண்டிலே இன்னும் அதிகமாக கிட்டே சேர உதவி செய்வீராக. கர்த்தர் பொறுப்படுத்தி வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். பக்கத்தில் வாழ்த்துதலை சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்கள். Greet others and say, may the Lord bless you. இந்த நாளில் தேவன் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தந்த வசனம். The given word from God for our concentration. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God, ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் அந்த வசனத்தின் அடிப்படைகளை அறிந்து கொள்ளுங்கள். you should understand the foundation of the word. சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம். Psalm 119. எல்லோரும் திருப்பிக் கொள்ளுங்கள். Turn your pages. அதில் முதல் வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். Verses 1. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். பலத்த கைகளை தட்டி இந்த வேத வசனத்தை தேவாதி தேவன் உம்முடைய ஜனத்திற்கு நான் கொடுக்கும் ஆசீர்வாத வாக்கு என்று சொன்னார். The Lord said, this is a promise for your children. அநேகர் ரட்சிக்கப்படுகிறோம், many saved, ஞானஸ்நானம் எடுக்கிறோம், get baptism, ஜெபிக்கிறோம், praying, ஆனால் வேத முறைப்படி நாம் செய்வதில்லை. we are not practicing the word of God. இந்த வேதத்தை சற்று கவனியுங்கள். Pay your attention here. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள் என்றார். Blessed are the undefiled in the way who walk in the law of the Lord. அநேகருடைய வாழ்க்கையிலே பாக்கியங்கள் இல்லாமலே In இருக்கிறார்கள். many there is no blessings in their life. பாக்கியம் என்றால் என்ன? What is the meaning of blessing? அநேகர் யோசிக்கிறார்கள். Many may think வீடு வந்தா பாக்கியம், to get houses, அது கிடைச்சா பாக்கியம், to get this, இது கிடைச்சா பாக்கியம். to get that. இதற்கு பேர் பாக்கியம் அல்ல. that is not blessing. இவை எல்லாம் அன்பளிப்பு. These are gift. பாக்கியம் என்கிறது என்ன? What is the meaning of என் blessing? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, இல்லாதவைகளை இருக்கிறவை ஆக்கி கொடுக்கிறதான் பாக்கியம். He will give the blessings which we cannot. அநேகருடைய வாழ்க்கையிலே நெடுநாளாய் வாழுகிறார்கள் ஆசீர்வாதம் என்கிற ஒன்றை அனுபவிக்காமல். In many they fail to claim the blessings of God. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? But what is the word of God கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவன் பாக்கியவான். Who walk in the law of the Lord, they are blessed. உன்னுடைய இஷ்டப்படி நீ நடந்தால் நீ பாக்கியவான் அல்ல. If you walk on your own intellectualism, you are உன்னுடைய not வாழ்க்கையிலே blessed. நீ பட்ட மரம் போலவே வாழ்ந்து You கொண்டிருப்பாய். are withered tree. உன்னை மற்றவர்கள் நகைக்கும்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Others may laugh against you. என் அருமையான மகனே மகளே, Son and daughter of தேவன் Christ. நகைப்புக்குரியவர் அல்ல, He is not a God to be ஆசீர்வாதத்துக்குரிய தேவனாய் He is a இருக்கிறார். God belong to blessings. ஒரு திருச்சபையானது எப்படி இருக்க வேண்டும்? How the church should be. சபையின் மக்கள் எப்படி இருக்க வேண்டுமா? How the church should be. வேதம் சொல்லுகிறது, The Bible says, நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You know the truth and the truth will set free you. யோவான் 8:32 இயேசு சொன்னார். John 8:32. யோவான் 5:39 சொன்னார், 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொன்னார். Search the word of God from the ஆனால் இந்த scripture. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? இந்த வேத பகுதியை சற்று கவனித்து Look at this பாருங்கள். portion from the Bible. பாக்கியவான் எங்கிருந்து வருகிறான்? Where does this blessed man ஐயோ, come? நான் பல வருஷமா ஜெபத்துக்கு Oh, வருகிறேன், many years I am coming for என் prayers. வாழ்க்கையில் பாக்கியமே இல்லை, I am not blessed. மனம் கசந்து அழுகிறேன், Bitterly என் cry. வாழ்க்கையில் பாக்கியமே இல்லை. I am not blessed. பாக்கியம் எப்படி வருகிறதா? How we encourage- கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்க வேண்டுமா? Who walk in the law of the Lord. அந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ What is the Bible அதன்படி reports? செய்ய வேண்டுமா? Obey the law. வேற ஒன்றையும் உன் இஷ்டப்படி செய்யக்கூடாது. Don't do according to your own கர்த்தருடைய intellectualism. வேதம் என்ன சொல்லுகிறதோ What does the word of God அதன்படி say? உபவாசிக்க வேண்டும். Do fasting. கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறதோ What does the word of God say? அதன்படி ஜெபம் செய்ய வேண்டும். Do prayer. இன்றைக்கு நிறைய பேர் ஜெபங்களும் உபவாசங்களும் கர்த்தருடைய வேதத்திற்கு அல்லாததாகவே அவர்கள் அஞ்ஞானிகளாக அலப்புகிறவர்களாக இருக்கிறார்கள். Nowadays prayers and ministry not inside of the law of God. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது தேவனுக்குரிய ஜெபம் அல்ல. That does not belong நீ to God. பாக்கியமானாய் இருப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. There is one way to இந்த be blessed. வேதாகமம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்ய வேண்டும். If you walk according to the law of God,
கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள். Upright people who walk in the law of the Lord. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள். Blessed are the undefiled in the way who walk in the law of கர்த்தருடைய the Lord. வேதத்தின்படி நாம் உபவாசிக்க வேண்டும். According to the guidance of the Lord we should கர்த்தருடைய fast. வேதத்தின்படி நாம் ஜெபிக்க வேண்டும். According to the word of God we should கர்த்தருடைய pray. வேதத்தின்படி நாம் ஆராதனை செய்ய According to வேண்டும். the word of the Lord we should worship. கர்த்தருடைய வேதத்தின்படி நாம் கடந்து போக According to வேண்டும். the word of God we should live. ஆண்டவர் செய்கிறது எல்லாமே அவருடைய வேதத்தின்படி செய்வீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். If you do everything according to the law of God, you are the blessed. அந்த வேதம் வசனம் என்ன What சொல்லுகிறது? does the word of God say? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து Delight is in the law of the Lord. எந்த மனுஷன் கர்த்தருடைய வேதத்தில் அவ்வளவு பிரியம் வைக்கிறானோ, He delight is in the law of the Lord. ஞாயிற்றுக்கிழமை வந்து பிரசங்கம் கேட்கும்போது பைபிளை திறக்கிறோம், Sunday opening the Bible, அண்டர்லைன் பண்ணுகிறோம், marking the நோட்டில் Bible, எழுதுகிறோம், அதை note, கொண்டு போய் taking வீட்டில் notes, வைத்து விடுகிறோம். placed in a home. அவ்வளவுதான் இவர்கள் வேலை. That's all. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Delight in the law of the Lord and meditate day and night. தாவீது அரசன், King David, உலகத்துக்கே ராஜா, King of Israel, அவனால இரவு பைபிள் படிக்கலாம், night time can read. பகலில் படிக்க முடியுமா? How can daytime? அரசவையில் எத்தனையோ வேலைகள் இருக்கிறது. Many duties and என் அருமையான responsibilities. மகனே மகளே, Son and daughter. ஒரு மந்திரிக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கிறது. Ministers have many jobs. உலகத்தான் அத்தனை பேருக்கும் வேலை தான், Everybody have jobs. உலக காரியத்திற்கு வேலை தான் செய்வார்கள். For worldly duties. ஆனால் வேதம் என்ன What சொல்லுகிறது? does the Bible say? இரவும் பகலும் Day and night. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று Delight சொன்னார். is in the law of the Lord and meditate the word of God day and night. They are இப்படித்தான் blessed. பாக்கியவான்கள் வருகிறார்கள். Same day these blessed people are அதைத்தான் coming. வேதம் சொல்லுகிறது. That's what the Bible says. தேவனுடைய மனுஷன் சொன்னான், Man of உம்முடைய God. ஜனங்கள் பாக்கியவான்கள் கர்த்தாவே என்றான். Your people are blessed. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் அனைவரும் பாக்கியவான்கள். Children of God is blessed. சாதாரண மனிதர்கள் அல்ல, Not ordinary. அவர்கள் பாக்கியவான்கள். You are blessed. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று Your சொன்னார். children are blessed. எந்த ஆத்துமா வேதத்தின்படி வாழுகிறதோ அந்த ஆத்துமா பாக்கியம் உள்ளது. Which soul practice the scripture, you are blessed. அந்த ஆத்துமா கேட்பதை எல்லாம் அவர் கொடுக்கும் தேவனாய் He is இருக்கிறார். a God to grant his ஐயோ, நான் blessings. பாக்கியம் இல்லாமல் இருக்கிறேன், Oh, I don't have blessings. என் வாழ்க்கை போராட்டமாக இருக்கிறது, Full of struggles. சஞ்சலமாக இருக்கிறது, Full of sorrow. நான் என்ன செய்ய முடியும்? What should I do? நான் உங்களுக்காக ஜெபிக்க I முடியும், can pray. உங்களுக்கு ரத்தம் சிந்த என்னால் முடியாது, I cannot shed காயப்பட blood. என்னால் முடியாது, I can- ஆனால் cannot உங்களுக்கு pray. ஒருவர் God காயப்பட்டிருக்கிறார், has already wounded for you. ரத்தம் சிந்திருக்கிறார், Shed blood for you. உன்னை பாக்கியவானாக பாக்கியவதியா மாற்ற அவர் உயிரோடு இருக்கிறார். He is living to make you blessed. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah. 1 ராஜாக்கள் 10:8 சொல்லுகிறது, 10 verses 8. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று Your சொன்னார். people are blessed. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. அதைத்தான் தாவீது அரசன் சொன்னான், That's what King David பாக்கியவான் எப்படி உருவாகி வருகிறான் என்று சொல்லி. How the Lord formed the blessed people. சங்கீதங்களின் புஸ்தகம் 106:3 வாசித்து Psalm பாருங்கள். 106 verses அந்த 3. வேதம் பின் வருமாறு நமக்கு விளக்குகிறது. The Bible reveals பாக்கியத்தின் வல்லமை எப்படிப்பட்டது என்று the சொல்லி. power of the blessed. என் அருமையான மகனே மகளே, Beloved. அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி சொன்னான். Prophet Isaiah said, ஏசாயா 32:20 வாசித்து பாருங்கள். 32 verses 20. பாக்கியவான் எப்படி இருப்பான், அவன் என்ன செய்வான் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. How the blessed people should be. இதுதான் பாக்கியவானுடைய அஸ்திபாரத்தின் ஆழங்கள். These are the foundation of the ஐயோ, நான் blessed. பாக்கியவானா இல்லாமல் இருக்கிறேன் என்று வேதனைப்படுகிறோமே. Are you paying for blessings? அதற்கு என்ன காரணம் பிள்ளைகளே? What is the reason? உங்களை தேவன் பாக்கியம் உள்ளவர்களாக பாக்கியவதிகளாக மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் He இருக்கிறார். is mighty to form you as a blessed vessel. கரகோஷங்களை எழுப்பி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah to God. ஹalleluya. Praise the Lord. இதுதான் பாக்கியவதியினுடைய மகத்துவங்கள். That is the glorious things of the எப்படி blessed. பாக்கியவான் வருகிறார் என்று யோசித்து How பாருங்கள். these blessings are coming. எல்லாரும் பாக்கியவான்களா? Everyone is not தேவ blessed. வார்த்தையின்படி நடக்கும் மனிதர்கள் People who பாக்கியவான்கள். walk according to the word of God are blessed. நான் சொல்லவில்லை, வேதம் அப்படித்தான் That's what சொல்லுகிறது. the scripture என் says. அருமையான மகனே மகளே, Son and daughter. மல்கியாவின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். You read Malachi. வேதம் அழகாக சொல்லுகிறது. The Bible says. மல்கியா 3:12 பாக்கியவான் எப்படி வருகிறான் என்று சொல்லி. 3:18 says about the blessed people. மல்கியாவின் புஸ்தகம் 3:15 பாருங்கள். 3 verses 15. பாக்கியவான் எந்த விதத்தில் நிற்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. You know how the blessed are be like நம்முடைய that. வாழ்க்கையில எல்லோரும் கவனியுங்கள். Listen நாம் everyone. பாக்கியம் இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? What is the reason of the நீ shortage? ஜெபிக்கலாம். You may pray. நீ என்ன வேணாலும் செய்யலாம். You may do anything. ஒன்றே ஒன்று, One thing. அவர் சமூகத்தில் நிற்கிறதே பாக்கியம்ங்க. Standing in his presence is blessing, sir. கரத்த கோஷங்களை எழுப்பி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah to God. பலத்த கைகளை தட்டி Loudly. அவர் கரகோஷங்களை எழுப்புவதே பாக்கியம். Worshiping the Lord is அவரை blessing. மகிமைப்படுத்துவதே பாக்கியம். Glorify the Lord is பலத்த blessing. கைகளை தட்டி Glorify God. ஹalleluya. Hallelujah. பலத்த கைகளை தட்டி சத்தமாய் 3 அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். 3 hallelujah to God.
என் அருமையான மகனே மகளே, Son and daughter வேதத்தை in சற்று Christ. கவனித்து பாருங்கள். Look at the Bible. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிப் போது 2000 years ago Jesus came on this இந்த earth. மண் உலகில் அவர் பிரசங்கித்த பொழுது When he preached the gospel on ஒரே this earth, நேரத்தில் 7 பாக்கியத்தை பற்றி தம்முடைய திருவாய் மலர்ந்து சொன்னார். he said about 7 blessings in same ஒரே time. நேரத்தில் சொன்னார். Same time he வேதம் said. சொல்லுகிறது, Bible says. அவர் மலையில் பிரசங்கத்தில் சொல்லும்போது ஒரே நேரத்தில் 7 பாக்கியத்தை குறித்து சொன்னார். In the sermon of the mountain he said these 7 blessings. மத்தேயு புத்தகம் 5:3 பாருங்கள். Matthew 5 verses 3. மத்தேயு புத்தகம் 5:4 பாருங்கள். 5 verses 4. மத்தேயு புத்தகம் 5:5 பாருங்கள். 5 verses 5. மத்தேயு புத்தகம் 5:6 பாருங்கள். 5 verses 6. மத்தேயு புத்தகம் 5:7 பாருங்கள். 5 verses 7. மத்தேயு புத்தகம் 5:8 பாருங்கள். 5 verses 8. மத்தேயு புத்தகம் 5:9 பாருங்கள். Verses 9. மத்தேயு புத்தகம் 5:10 பாருங்கள். Verses 10. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? யார் பாக்கியம் உள்ளவன் என்று அவர் பாக்கியத்தை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார். He revealed about the blessed people. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. என்ன விசுவாசம். Let us all clap. ஹalleluya. Praise the Lord. உலகில் எவனும் சொல்ல மாட்டார். No one can say. அவர் ஒருவர் தான் ஒரே நேரத்தில் 7 பாக்கியத்தை பற்றி சொன்னார். 7 words says about என் அருகே இருக்கும் அருள்நாதர் இயேசு எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்லும் மனிதன் நான். I am a man saying what the Lord says unto me. அதனால தான் தாவீது சொன்னான், So King David said, உம்முடைய சாட்சிகளை கைக்கொண்டு உம்மை முழு இருதயத்தோடு தேடுகிறவன் பாக்கியவான். Let's all பலத்த clap. கைகளை தட்டி Loudly. ஹalleluya. Praise the Lord. சந்தோஷமா கை தட்டி சொல்லுங்களேன். Joyfully. உம்முடைய சாட்சிகளை கைக்கொண்டு உம்மை முழு இருதயத்தோடு Faithful heart. To உம்மை seek. முழு இருதயத்தோடு தேடுகிறவன் பாக்கியவான் என்றார். Blessed are they those who seek the Lord. பாதி with the pure இருதயத்தில் உலகத்தை வைத்துக் கொள்ளுகிறோம், heart. We have some word in மீதி the Lord, உலகத்தில் மற்றவர்களை வைத்துக் கொள்ளுகிறோம், placing others in our மீதி heart. இருதயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாய் பாவத்தை வைத்துக் கொள்ளுகிறோம். Submerge into sin. கொஞ்சோண்டு இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கிறோம். Giving little bit to God. அவர் ரொம்ப பெரியவருங்க. He is so great God. உலகில் இருப்பவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் He பெரியவருங்க. is great within you. அவருக்கு முழு இருதயத்தை கொடுக்க வேண்டும். Give your total heart to கையை God. தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. முழு இருதயத்தை கொடுக்க Give your வேண்டும். whole heart to பலத்த him. கரங்களை தட்டி Let us all glad. அவருடைய சாட்சி His witnesses அதை கைக்கொண்டு to keep. இப்படி எல்லாம் சாட்சி இருக்கிறதா That is this type of என்று witnesses கைக்கொண்டு keep அவரை the- முழு இருதயத்தோடு தேடும் மனுஷன் பாக்கியவான். Blessed are they who seek God with a faithful கரங்களை heart. தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. என்ன விசுவாச கைத்தட்டு. Let us all glad. பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள். இனி நீங்கள் சாட்சியாய் வாழுங்கள். முழு இருதயத்தோடு அவரை தேடுங்கள். Live a testimonial life and seek ஆண்டவர் God. சமூகத்துக்கு வரும்போது ஏகப்பட்ட பிரச்சனையோடு வர்றது. When you're coming to the presence of God, we have carrying many problems. ஜெபிக்கிற நேரத்துல பிரச்சனை யோசிக்கிறது. Time of prayer, we are thinking the என் problems. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, உம்முடைய 9 verses 7. ஜனங்கள் பாக்கியவான்கள். Your people are blessed. கரகோஷத்தை எழுப்பி ஒரு அல்லேலூயா Say சொல்லுமா. hallelujah to God. பலத்த கைகளை தட்டி Loudly. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள். People are blessed. அவர்கள் எப்பொழுதும் உமக்கு முன்பாக வந்து நின்று They always come before you. உம்முடைய ஞானத்தை கேளுகிறவர்கள், உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரனும் பாக்கியவான். Your servants hearing your knowledge are Big blessed. clap. கைகளை தட்டி. உங்களை பார்த்த உடனே சொல்லணும். When you see, people will say, நீதிமொழிகள் வசனம் சொல்லுகிறது, அவருடைய பிள்ளைகள் எழுந்தவளை பாக்கியவதி என்பார்களாம். the children will say that my mother is blessed. கர்த்தருக்கு பயப்படன் இப்படி ஆசீர்வதிக்கப்படுவான், அவனுக்கு பாக்கிய நன்மை உண்டாகும். சங்கீதம் 128 1 முதல் கடைசி வசனங்களை வாசித்து பாருங்கள். Psalm 128 says those who are blessed by God will be like that. ஆனால் பாக்கியம் எப்படி வருகிறது? How these blessings are coming? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. சற்று யோசித்து பாருங்கள். Just saying. நம்முடைய தேவன் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். You know about who is our God? ஒரு நாள் தாவீது சொன்னான், When the King David அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்றார். blessed are they those who come into God. என்ன விசுவாச கைத்தட்டு. Let's all glad. பலத்த கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Say 3 hallelujah to God. அவரை யாரெல்லாம் உண்மையாக அண்டிக் He கொள்ளுகிறார்களோ, will truly cling God. யாரெல்லாம் அவரை தேடி பிடித்துக் கொள்ளுகிறார்களோ, Truly running after God. அவர்கள் மட்டுமே பாக்கியவான்கள் என்றார். They are blessed. எப்படி அண்டிக் கொள்வது? How drawn வேதம் near? சொல்லுகிறது, Bible says, குமாரன் கோபம் கொள்ளாமலும் not son become வழியிலே angry. நீங்கள் மாண்டு மடிந்து அழிந்து Should போகாமலும் not die on the way. அவரை முத்தம் செய்யுங்கள். Kiss his feet. அவருடைய கோபம் இப்போது பற்றி எரிகிறது. அவரை அண்டிக் கொள்ளும் மனுஷன் பாக்கியவான். Blessed are all those who அவரை முத்தம் செய்யும் மனிதன் பாக்கியவான். Blessed are they those who kiss the 2000 Son. ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு பூமியில் உலாவிக் கொண்டிருந்த பொழுது When 2000 years ago, ஒரு பரிசேயனுடைய ஒரு ஆயக்காரனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படி அழைக்கப்பட்டிருந்தார். Jesus was invited to dine with a அவர் அந்த Pharisee's house. வீட்டிற்கு சாப்பிட போயிருந்தார். To dine with him. அவர் அங்கே இருக்கிறார் என்று ஒரு பாவியான மனுஷி தெரிந்து கொண்டாள். A sinner heard it. அழுது behind கொண்டே Jesus. இருந்தாள்.
cried. அந்த மனுஷி பரிசுத்தவாட்டி அல்ல, She was not a saint. மிகவும் பாவம் நிறைந்தவள், Sinful அழுது daughter. கொண்டே இருந்தாள். Cried. திடீரென்று உள்ளே வந்தாள், She stepped in அவளுடைய பாதத்தில் முன்பாக நின்றாள், Stood before the கண்ணீரால் feet. அவள் பாதத்தை நினைத்தாள். and dipped with ஒரு பக்கத்திலே tears. அவள் மிகுந்த மகிமையுள்ள விலை உயர்ந்த பரிமள தைலத்தின் ராத்தலை வைத்திருந்தாள். Carried the oil. இயேசுவின் பாதத்தில் கண்ணீரால் நினைத்தாள். Pour out the tears on his தன் feet. முடிகளால் அந்த பாதத்தை துடைத்தாள். And wipe up the அதன் tears. பிறகு அவள் முத்தம் செய்தாள். Kiss the feet. முத்தம் செய்த பிறகு பரிமள தைலத்தை ஊற்றினாள். Pour out the ornament. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அவர் பாதத்தை முத்தம் செய்தாள். Kiss the feet. முத்தம் செய்த அவருடைய பாதத்தில் பரிமள தைலத்தை ஊற்றினாள். Pour out the fragrant oil. அங்கே இருந்த மற்றவர்கள் மற்ற விதமாய் யோசித்தார்கள். Others thought in many ways. அந்த நேரத்தில் தேவன் சீமோனை பார்த்தார். He looked to the disciples. வேதம் சொல்லுகிறது, Bible says. லூக்காவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் Luke 7. 37 38 வாசித்து பாருங்கள். 37 and என் 38. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அந்த நேரத்தில் சீமோன் அவளையும் பார்த்தான். Simon looked to the தேவாதி daughter. தேவன் சீமோனையும் பார்த்தார். The Lord looked to அந்த Simon. மகளையும் பார்த்தார். He looked at the தேவன் woman. மனவருத்தத்தோடு ஒரு வார்த்தை With சொன்னார். compassionately he said என்ன the சொன்ன word. தெரியுமா? What does he say? சீமோனே, Simon, நான் உன் வீட்டுக்கு வந்த பொழுது, when I come to your house, நான் உன் வீட்டுக்கு வந்தேன். when I come to your home, சீமோனே, Simon, நான் உன் வீட்டுக்கு வந்தேன். I come நீ to your எனக்கு கால் கழுவோ கை கழுவோ குடிக்கவோ எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை என்றார். you are not giving water to wash my legs, not honor me. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. தரித்திரருக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். There was certain, அந்த சமயத்தில் இயேசு சொன்னார், and Jesus said, சீமோனே, Simon, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், I came to your house. நீர் எனக்கு கழுவதற்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. You're not giving water to இவளோ wash my legs. தன் கண்ணீரால் என் பாதத்தை கழுவி முத்தம் With செய்தாள். the tears, she cleaned my feet. இவளோ கண்ணீரால் என் பாதத்தை முத்தம் செய்தாள். And kissed. ஒரு தரம் செய்யவில்லை, No one can. ஓயாமல் முத்தம் செய்தாள். Continually she did it. ஹalleluya. Praise the Lord. பலத்த கரகோஷங்களை எழுப்பி Make noise. ஓயாமல் முத்தம் செய்தாள். Continually kissed. ஓயாமல். Continually. என் அருமையானவர்களே, Beloved, நமக்கு வசதிகள் வரும் பொழுது comfort comes, தேவனை மறந்து விடுகிறோம். forget God. கொஞ்சம் பொசிஷன் வரும் பொழுது When get good நாம் position, செய்வதை விட்டு விடுகிறோம். we just give up it. ஆனால் வேதம் சொல்லுகிறது, But the Bible says, தேவன் மனதார கேட்டார், he asked to him, சீமோனே, Simon, நான் உன் வீட்டுக்கு வந்த பொழுது when I came to your house, எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை, you're not giving water, எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. not giving water to me. அவர் நிச்சயமாகவே அவர் ஏக்கத்தோடு தண்ணி முதல்ல கொடுப்பான், குடிக்கலாம் நினைச்சிருப்பார் போல தெரியும். Maybe Jesus expects something. 34 முதல் வாசி மகளே. ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து, கண்ணீரால் என் கால்களை நனைத்து, தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் கரங்களை செய்தாள். தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Amen. பலத்த கைகளை தட்டி ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. இதுதான் ஆசீர்வாதம். These are the blessings. நமக்கு பாடுகள் வரும்போது ஜெபிக்கிறோம். Sufferings comes, we used to pray. கொஞ்சம் தேவன் ரிலீஸ் பண்ண உடனே If God gives some அவரை comfort, மறந்து விடுகிறோம். forget the Lord. அவள் சொன்னாள், She said, அவளை முத்தம் செய்தவள் பரிசுத்தவாட்டி அல்ல, she's not a holy பாவியான woman, மனுஷி. sinner. பாவியான மனுஷி. Sinner. அதை பார்த்து முறுமுறுத்தார்கள். They murmured against this இவள் woman. பாவியின் வீட்டுக்கு போகிறார், He's going to the sinner's அவன் house வீட்டுல போய் சாப்பிட போகிறார். to dine with him. பாவியான பொம்பளை அவர் முகத்தை அவருடைய கண்ணீரால் நினைக்கிற, அவர் கால்ல பாவியின் கண்ணீர் விழுகிறது. Sinner washed the feet, என் அன்பு மகனே, kissing மகளே, the feet. My உன்னை son, அவர் பாவி என்று தள்ள மாட்டார். he never reject you as a sinner. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகில் வந்தார். Jesus Christ came on this world to save the பரிசுத்தவான்கள் sinner. எவனும் இல்லாதனால தான் உலகத்திற்கு வந்தார். There is no saints, that's why he came down. ரோமரில் பவுல் சொன்னார், In Romans, அந்தபடி நீதிமான் ஒருவனும் இல்லை. there is no righteous at யோபு all. என்னும் பக்தன் சொன்னான், Job the saint ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் தேவனுக்கு முன்பு பரிசுத்தவானாய் இருப்பது கூடாத காரியம் என்றார். How can human become righteous before என் God? அன்பு பிள்ளைகளே, Beloved, கண்மூடித்தனமாய் வாழுகிறோம். living in a blind way. இல்லவே இல்லை. No, அவர் பாவியின் மனுஷை பார்த்தார். he concerned about the அவர் sinner. சொன்னார், He said, சீமோனே, Simon, வீட்டுக்கு வந்தேன்பா,
When I come to you, எனக்கு கால் கழுவ தண்ணி கொடுக்கலப்பா, you are not giving water இவ்வளவு to. தன் கண்ணீரால் என் பாதத்தை முத்தம் செய்தார். Through the tears she என் washed my பாதத்தை feet, முத்தம் செய்தார். kissed my feet. பலத்த கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. லூக்காவின் புஸ்தகம் Luke 7:44-45 சொல்லுகின்றன. 7:44 and என் 45. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீதரசன் சொன்னான். Psalmist says, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. சங்கீதம் 85:10 பாருங்கள். 85 verses 10. கிருபையும் சத்தியம் ஒன்றை ஒன்று சந்திக்குமா. Mercy and truth will meet each other. கிருபையும் சத்தியம் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்ளுமா. Mercy and truth will meet each அப்பொழுது other. நீதியும் சமாதானம் ஒன்றை ஒன்று முத்தமிடும். Righteous and peace will kiss each other. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் Say பார்க்கலாம். hallelujah to God. நீதியும் சமாதானம் முத்தமிடும். Righteousness and peace will என் kiss அன்பு each மகனே மகளே, other. Beloved, ஒன்றை சொல்லுகிறேன். let me say one இந்த thing. வேதத்தை வைத்திருக்கிறேன். Having the scripture, எனக்கு ஒன்றும் தெரியாது. I don't have anything. என் அருளாளர் இயேசுவிடத்தில் நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு சொல்லுகிறேன். What I learned from my God, I am sharing வேற with எதுவும் you. எனக்கு தெரியாது. Otherwise, I do not அவர் know எனக்கு anything. சொல்லாமல் போனால் ஒன்றும் விளங்காது. Unless the all revealed, I do என் not know அன்பு மகனே anything. மகளே, Son and daughter in சிலருக்கு Christ. சில விதமான வெளிப்பாடுகளை Somebody has such a கொடுக்கிறார். revelation. வீணான நேரத்தை செலவழிக்கிறார்கள். Useless ஆனா life. கர்த்தருடைய சமூகத்தில் செலவழிப்பதில்லை. Not spend in His presence. ஓயாமல் ஓடுகிறார்கள், உழைக்கிறார்கள், ஆண்டவருடைய ஜெபத்தை மறக்கிறார்கள். Running, work hard, forget the ஆனா prayers. ஆண்டவர் சொல்லுவார், எப்பா நீ ஆதியில் இந்த அன்பு எங்கப்பான்னு கேட்பார். Where is your first love, sir? அந்த இடத்தில் நாம் சிக்கிக் கொள்ளுவோம். In that place we will அதனால be. தான் வேதம் சொல்லுகிறது, That's what the Bible says. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான். He who follow the precepts of God, அவர் they are வேதத்தில் blessed. தியானமாய் இருக்கிற மனுஷன் He who பாக்கியவான். meditate day and night, they are blessed. அவர் பாதத்தை முத்தம் செய்கிறவன் He who பாக்கியவான். kiss the feet of God is அவரை blessed. அண்டிக் கொள்ளுகிற யாவரும் He பாக்கியவான்கள் who என்றார். put trust in the Lord, they are கரங்களை blessed. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Praise the Lord. தாவீது சொன்னான், King David said, குமாரன் கோபம் கொள்ளாமலும் not வழியில் நீங்கள் அழிந்து போகாமலும் not perish on the way. அவர் பாதத்தை முத்தம் செய்யுங்கள். Kiss his feet. அவரை அழைத்து முத்தம் செய்யுங்கள். Kiss his feet. அவரை அண்டிக் கொள்ளும் யாவரும் பாக்கியவான்கள் என்றார். Blessed are all they who put trust சங்கீதம் in the Lord. 2:12 2 verses என் 12. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அதைத்தான் சங்கீதம் 84:4 பாருங்கள். 84 verses 4. கர்த்தாவே, Lord. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவன் பாக்கியவான் என்று சொன்னார். Blessed are they those who dwell in your house. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. கர்த்தருடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவன் பாக்கியவானா. Blessed are they those who stayed in the house of God. கரகோஷங்களை எழுப்பி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. பலத்த கைகளை தட்டி Let us all clap. ஹalleluya. Praise the Lord. சந்தோஷமா கைகளை தட்டி Joyfully. அவர் வீட்டை குறித்த பயம், The fear about his அவர் house. வீட்டை குறித்த வைராக்கியம், Zeal about house. அவர் தேவ சமூகத்தை குறித்த ஜெபம். Prayer in his presence. அதனாலக்கு தான் உங்களுக்கு தேவ கிருபை ஜெப கோபுரத்தையும் கொடுத்திருக்கிறார். So the Lord give a prayer house நாம் அந்த for you. கிருபைக்குள் வருவதே இல்லையே. You are not step in. அப்புறம் எப்படி கிருபையும் சத்தியம் சந்திக்கும்? Then how can mercy and truth will நீதியின் meet? சமாதானம் எப்படி How முத்தமிடும்? can righteousness and peace will என் kiss each அருமையான other? கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. சிலர் பாருங்க ரொம்ப பரபரப்பா பிஸியா இருக்கிறாங்க. Somebody is so busy. என் அருமையானவர்களே, Beloved. ஒரு பரபரப்பும் இல்ல, ஒரு பிஸியும் இல்ல. Nothing. சும்மா is there. சொல்லிக்க வேண்டியதான் பரபரப்பாக பிஸியா இருக்கிறேன்னு. They are boasting themselves. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அவர் உண்டாக்குனது எல்லாம் பரபரப்பா இருந்தாலும் சரியாக செய்கிறது. His creations are so busy, but உம்முடைய வீட்டில் கர்த்தருடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவன் பாக்கியவானா. blessed are they those who are in யார் the house of பாக்கியவான் பாருங்கள். Who are blessed? அவருடைய சமூகத்தை நேரப்பட தேடி அவருடைய ஆலயத்தை வருகிறவன் பாக்கியவான். stayed in the house of the Lord are blessed. கர்த்தருடைய வீட்டில் In his வாசமாய் இருக்கும் மனிதன் பாக்கியவான். Dwelling in his அவன் என்ன tabernacle. செய்வானாம்? What they will do? எப்பொழுதும் கர்த்தரை துதித்துக் கொண்டே They இருப்பானாம். will always praise God. கரங்களை Keep on தட்டி praise. தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. Big clap. Let us all clap. கைகள் தட்டி. எப்பொழுதும் துதிப்பானாம். Keep on praising. எப்பொழுதும். Always. அவர் வீட்டில் இருக்கிறவன் அத்தனை பாக்கியம் They பெற்றவன். are very, very blessed. அவர் வீட்டுக்குள் வாழும் மனிதன் He பாக்கியவான். could dwell in his temple. நிறைய பேர் சொல்லுவாங்க, Many says, ஐயா அதெல்லாம் செட் ஆகாது. that is not suit for me. பிரியமானவர்களே, Beloved, யோனா மீன் வயித்துல மாட்டிட்டான். Jonah under the clutches of the belly மீன் of fish வயித்துல ஜெபம் பண்றான். prayed in its அவன் belly. ஜெபம் எங்க கேட்கப்பட்டது? You know the prayer? பரலோகத்தில் உள்ள தேவாலயத்தில் கேட்கப்பட்டது. Reached to heaven. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. அதுதான் தேவாலயம், That is temple. அதுதான் திருச்சபை, That is church. அதுதான் ஆராதனை, That is worship. அதுதான் ஜெபத்தின் துதி. That is worship of the கரகோஷங்கள் prayer. எழுப்பி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுமா? Say hallelujah to God. அல்லேலூயா. Praise the Lord. வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. I'm not. என் அன்பு மகனே மகளே, Son and daughter of Christ. எத்தனை கிருபை நிறைந்த What a வார்த்தைகள். merciful words. அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னான், So psalmist said, உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். blessed are they those உம்மை who stay. எப்பொழுதும் துதித்துக் கொண்டே They will இருப்பார்கள். always praise you.
சங்கீதம் 84:4 சொன்னார். 84 verses 84:5 பாருங்கள். Verses 5. உம்மில் பலன் கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று Blessed சொன்னார். is the man whose strength is in you. கையை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லியா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்மிலே பலன் கொள்ளும் மனுஷர்கள். Blessed is the man கரம் தட்டி சொல்லுங்களே. whose strength. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. பலன் கொள் சிஸ்டர். கர்த்தருக்குள் அவரிலே பலன் தான் இருக்கிறது. His strength is true strength. அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கலங்க. Not giving the spirit of பலமுள்ள fear, ஆவியை கொடுத்திருக்கிறார். giving the spirit of 2 தீமோத்தேயு 1:7 சொன்னார். 2 Timothy 1:7. என் அருமையான மகனே மகளே, Beloved, வேதம் சொல்லுகிறது the Bible says, அவரில் பலன் கொள்ளுகிறவன் பாக்கியவான். Blessed is the man whose strength is in him. எத்தனை பேர் ஆமென் என்று விசுவாசிக்கிறீர்கள்? How many believe that? விசுவாசிக்கிறவர்கள் 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. நாம் எப்படி இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். How are we? என்ன விசுவாச கைத்தட்டு. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு வாழ்ந்த காலத்தில் then 2000 years ago, இதை போன்ற ஒரு திரளான கூட்டத்தில் அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். in a large meeting, the Lord preached இந்த the நற்செய்தியை gospel. கேட்கும் என் அன்பு பிள்ளைகளே, இதில் கவனமாய் Those கவனியுங்கள். hearing this good news, listen. நீங்கள் யாராய் இருந்தாலும் இந்த டிவி நிகழ்ச்சியில் புரோகிராமை தைரியமாக கவனமாய் கவனிங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதம். Whomsoever it may be watching the program. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, இயேசு கிறிஸ்து இதை போன்ற கூட்டத்தில் நின்று கொண்டிருந்தார். in the same manner Jesus stood, என் அருளாளர் சொல்லுகிறதை சொல்லுகிறேன். saying what the Lord அந்த says. கூட்டத்தில் ஒரு ஸ்திரீ எழுந்திருந்தாள். A woman stood up. இயேசுவை பார்த்தாள். She looked at Jesus. என்ன சொன்னால் தெரியுமா? You know what she உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட முலையும் பாக்கியம் உள்ளது என்று Oh, சொன்னார். blessed are the bosom who carried you, and blessed the womb who என்ன carried விசுவாச you. கைத்தட்டு. Let us all clap. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுங்களேன். hallelujah. அந்த ஸ்திரீ எழுந்திருந்தாள். She stood up, இயேசுவை பார்த்து சொன்னாள், looked at Jesus. என் அப்பன் இயேசு அங்க நிற்கிறார். Jesus stood up. காணக்கூடாத தேவன் நின்று கொண்டிருக்கிறார். Unseen God stood. ஒரே ஒரு ஸ்திரீ எழுந்திருந்தாள். A woman stood up இயேசுவை பார்த்து சொன்னாள், to Jesus. உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட முலையும் பாக்கியம் பெற்றது என்றார். அந்த நேரத்தில் அருள்நாதர் இயேசு என்ன சொன்னார்? What does the Lord say? அப்படியானால் If it- தேவனுடைய வார்த்தை கேட்டு அதை காத்துக் கொள்ளுகிறவன் அதிலும் பாக்கியவான் என்றார். Those Glory! who keep the word of God, they are more than blessed Be people. clap! கைகளை தட்டி. Hallelujah! Praise God. உலகத்துக்கு நான் ஊழியம் செய்யவில்லை. I'm not doing ministry for the world. Listen to me. கவனிங்கள். I minister the Jesus. இயேசுவுக்காக நான் ஊழியம் செய்கிறவன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, Brothers and sisters in வேதம் சொல்லுகிறது. The Bible says, அப்பொழுது அவர் சொன்னார், Then he தேவனுடைய வார்த்தை கேட்டு அதை காத்துக்கொள்ளுவன் எவனோ அவன் மட்டும்தான் அதிக பாக்கியவான் என்றார். he who hear the word of God and keep the word of God, they are more blessed. லூக்காவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் Luke 11, 27-28 கூறுகின்றன. 27, 28. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. சற்று யோசித்து பாருங்கள். Yes, sir. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். That's what the Lord நீதிமொழிகள் 8:32 பாருங்கள். 8:32. வேதம் சொல்லுகிறது, The Bible says, ஆதலால் பிள்ளைகளே, So children, நீங்கள் எனக்கு வந்து செவி கொடுங்கள். listen unto me. என் வழிகளை நீங்கள் காத்துக் கொள்ளுவீர்களால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். If you keep my way, you are blessed. நீதிமொழிகள் 8:34 பாருங்கள். 8:34. என் வாசற்படி நித்தம் விழித்திருந்து என் கதவுகள் நிறைய காத்திருந்து எனக்கு செவி கொடுக்க மனிதன் பாக்கியவான் என்று Blessed is சொன்னார். the man that heareth my words, watching daily my gates, waiting at the post of my door. நீதிமொழிகள் 8:34 சொல்லுகின்றன. 8:34 of என் Proverbs. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அதைத்தான் தேவாதி தேவன் சொன்னார். That's what the Lord said. தோமாவே, நீ என்னை கண்டதனால் விசுவாசித்தாய், Because you see and என்னை believe. காணாதிருக்கிறவன் அதிலும் விசுவாசம் பாக்கியம் உள்ளவன் என்றார். Blessed are they those who not see me and என்னை believe. காணாத விசுவாசிக்கிறவன் அவன் பாக்கியவான் Those என்றார். who believe me, they are பாக்கியவான்கள் blessed. எப்படி வருகிறார்கள்? How these blessed people are யோவான் coming? 20:29 வாசித்து John பாருங்கள். 20 verses 22. நான் சொல்லும் அருள்நாதர் இயேசு அப்படிப்பட்டவர். My gracious God is. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. ஒருவேளை நீ யோசிக்கலாம், You may think, ஐயோ நான் இத்தனை வருஷம் வருகிறேன், oh, I am coming this long எனக்கு years, அவமானம் தான் மிஞ்சியது. full of reproaches. கவலைப்படாதிருங்கள், Fear not. கவலைப்படாதிருங்கள். Trouble not. வேதம் சொல்லுகிறது, Bible says, ஆதலால் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்படும் பொழுது, when you reproach in the name of Christ, கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கள் நிந்திக்கப்படும் பொழுது, reproach in the name of Christ, இயேசுவை ஏற்றுக்கொண்டு நிந்திக்கப்படும் பொழுது Accept Jesus and நீங்கள் reproach. பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் இயேசு oh, சொன்னார். you are very, very blessed. பலத்த கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். You are blessed. காரணம் என்ன? Reason, உங்களை யார் நிந்திக்கிறார்களோ whomsoever reproach அப்பொழுதுதான் மகிமையுள்ள ஆவியானவர் உன்னை தம்முடைய மகிமையால் நிறைத்து உன்னை அபிஷேகிப்பார். then the glorious Spirit will anoint you. சும்மா வந்துராத அபிஷேகம். Anointing will not come easily. Sir. வாசிக்க கேட்போமா? Shall we hear? 1 பேதுருவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 Peter 4, 14 வாசிக்க நாம் கேட்கலாம். 14. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah to God. நீ நிந்திக்கப்படும் பொழுது பாக்கியவான். If you be reproached for the name of Christ, ஏனென்றால் ஏன் என்றால் தேவனுடைய ஆவியாகிய தேவனுடைய ஆவியாகி மகிமையுள்ள ஆவியானவர் மகிமை நிறைந்த ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார்.
இருக்கிறார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah to என்ன God. விசுவாச Let கைத்தட்டு. us all clap. உன்னை மற்றவர் நிந்திக்கலாம், Others may reproach you. உங்களை அவமானப்படுத்தலாம், Despise you. நீங்கள் செய்யும் தவறை சுட்டி காட்டலாம், Point out your errors. அது உங்களுக்கு வலியை கொடுக்கலாம். It may painful. ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், But the Lord said, மெய்யாகவே நிந்திக்கப்படும் பொழுது If you reproach, என்னுடைய ஆவியின் அபிஷேகம் மகிமை உன்மேல் வந்து தங்கும் என்றார். truly the spirit of glory will come upon you. விசுவாசிக்கிறீர்களா? Do you believe that? விசுவாசிக்கிற மூணு அல்லேலூயா Say சொல்லுங்களேன். hallelujah to God. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். That's what the Lord said. இவ்வளவும் வேதத்தில் தான் இருக்கிறது. These are recorded in the Bible. ஆண்டவர் சொன்னார், Lord said, கர்த்தருடைய வேதத்தின் மேல் நடக்கும் மனிதன் பாக்கியவான். blessed are they who keep the word of God. என்னால் ஒரு அற்புதம் செய்ய முடியாது, I cannot do anything. அதிசயம் அவர் செய்கிறார். He is a wonder working நான் God. சாதாரண மனிதன். I'm an ordinary person. பெருமை ஒன்றுத்துக்கு உதவாது. Happy man is வேதம் useless. சொல்லுகிறது, Bible பெருமை says, உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து the நிற்கிறார். Lord resists the என் அருமையான happy மகனே people. மகளே, Son and சற்று daughter. யோசித்து பாருங்கள். Just think. அவருடைய வேதத்தின் மேல் நடக்கும் மனிதன் பாக்கியவான். Blessed are they who keep the word of God. அவர் வேதத்தின் மேல் நடக்கும் மனுஷி பாக்கியம் He உள்ளவர். who practice the word of God are அதைத்தான் வேதம் blessed. சொல்லுகிறது. That's what the Bible வெளிப்படுத்தல் 1:3 வாசிப்போமா? Revelation 1 நான் verses முடிக்கட்டும். 3. I'm going to- வெளிப்படுத்தல் 1:3. இந்த தீர்க்கதரிசன வசனத்தை வாசிக்கிறவனும் வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் கேட்கிறவனும் கைக்கொள்ளுகிறவனும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் எழுதி இருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவனும் பாக்கியவான்கள். கையை தட்டி என்று எழுதி என்றார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. என்ன விசுவாசம்! இதுதான் தீர்க்க தரிசனம். This is a prophecy. தேவனுடைய மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேல் வந்து தங்குவார். The glory of spirit of glory will be upon you. உங்கள் மேல் வந்து வாசம் பண்ணுவார். Dwelling upon உங்களை you. தம்முடைய ஆவியால் நிரப்புவார். Fill with his spirit. என் அன்பு மகனே மகளே, நம்முடைய தேவன் பாருங்கள், இந்த தீர்க்க தரிசன வசனத்தை This word of the prophecy. வாசிக்கிறவனும் வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிற எழுதியிருக்கிற கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள். காலம் சமீபமாய் இருக்கிறது. காலம் கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். The time shall not be delayed. இவர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், Today the Lord says to you, நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். To be a blessed. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah. எவ்ரிவன், எல்லோரும் ஒவ்வொருவரும் பாக்கியம் உள்ளவர்கள். you are blessed. அப்படி பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள். கை கொடுத்துட்டு மகராசி நீ பாக்கியவதியான்னு சொல்ல. You are blessed. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம். Chapter 22 of Revelation. யாவரும் திருப்பிக் கொள்ளுங்கள். Turn your pages. தயவு செய்து இன்றைக்கு ஒரு முடிவெடுங்கள். நான் நினைத்ததெல்லாம் தவறு கர்த்தாவே. நீர் எந்த நோக்கத்தோடு என்னை தெரிந்திருக்கிறீரே அந்த நோக்கத்தை எனக்கு நிறைவேற்றும். Fulfill thy will in my life. 14வது வசனத்தை முத்தம் Verses செய்யுங்கள். 14. 22:14. ஜீவ விருட்சத்தின் மேல் ஆ, அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் அதிகாரம் உள்ளவர்களாகும்பதற்கும் வாசல்கள் வழியாய் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி ஒரு செய்கிறவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. யாருடைய கற்பனை? Whose command? அவருடைய கற்பனைப்படி செய்கிறவர்களுக்கு பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுங்களேன். Amen. அப்படியே பைபிளை கிள வச்சு ஆண்டவரே, Bless your இனி name. உம்முடைய வேத கற்பனைப்படி நான் செய்வேன். I will practice your commands. என்னை பாக்கியமுள்ளவளாய் மாற்று. Make me a blessed vessel. எல்லாரும் கண்களை Let us all மூடினவர்களா close our eyes. அப்படியே நின்ற வண்ணமாக While we stand. ஒரு நிமிடம் தருகிறேன். Giving 1 minute. ஒரு நிமிஷம் தருகிறேன். Giving 1 minute. உன் இருதயத்தை அவருக்கு முன்பு ஊற்று. Pour out your heart to him. உன் தவறுகளை அவர் சொல்லி காண்பிப்பார். And he will point out your errors. நீ எந்த இடத்தில் வேதத்தை வாசிக்க மறந்தாய், How you forgot எந்த to read. இடத்தில் நீ சுயமாய் இருக்க விரும்பினாய், He pointed your errors. உன் சுயத்தை அவர் சொல்லுவார். He will say about your கண்களை மூடி selfishness. 2 கையை உயர்த்தி கேளுங்க. Lift up your hands. கையை கீழப்படாதே. Don't put down your அப்பா, hands. Father, நான் பாவியான I'm மனுஷன். a sinner. நான் பாவியான மனுஷி. I'm a sinner. நான் பாவியான மனுஷன். I'm a sinner. என்னை தள்ளிவிட மாட்டேன் Don't reject me. என்று சொல்லி அவரை நோக்கி Let பாருங்கள். us look to God. அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிற பாக்கியம். Blessed are they who keep the அவனுக்கு அதிகாரம் commandments. உண்டு, They have rights, ஆசீர்வாதம் உண்டு. blessings. அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். May the Lord bless. இயேசு எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். Jesus gave a promise. இந்த வாக்கு சொல்லி உடைய மக்களுக்கு ஜெபம் செய். Mention this promise and pray for your. ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். காத்திருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. அவர் சொன்னார், அப்பா நான் இறங்கி வர்றேன், I am have mercy நான் upon them. காத்திருக்கிறேன். I am waiting to mercy. உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி. நல்ல கவனிங்கள், சொல்லுங்கள் இந்த வசனத்தை திரும்ப. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனது உருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன்,
அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். Say hallelujah. கரகோஷத்தை எழுப்பி உன்னால முடிஞ்ச ஒரு கரகோஷத்தை எழுப்பி பரலோகத்தை அசைச்சிட பார்க்கலாம். பிதாவின் சிங்காசனம் ஆடணும். தேவதூதர் நடுங்கி ஓடியாரணும். இங்க இறங்கி வரணும். நிபா பாபா பாபா மாரா ரிதர பௌலப ரிபிலிபா ரந்தர பலபரபா ரிபலப 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 தோச காலப்பா மாஷாலா ராதானா நேகமரா லாதோ ரிபந்தர பௌலப யந்தரோ லீமாலா ரகம லபரபரபா தேவ வல்லமை 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 ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி வருகிறவர். அவர் நீங்கள் பாக்கியம் உள்ளவர். உங்கள் மேல் மனதுருகிறவர். நீங்கள் பாக்கியம் உள்ளவர்களாய் மாறும்படிக்கு என்னோடு முழங்கால் படியிடுவீர்களா? Let us all kneel down with me. ஒரு நொடியில் நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். I am going to pray. இந்த ஜெபத்தில் நீ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல வேண்டும். Claim your blessings in your prayer. வெறுமனையாய் செல்லக்கூடாது. Not with empty hands. வெறுமனையாய் வாழ்ந்த வாழ்க்கை போதும். Is enough the life. தேவன் எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருக்கிறார். Everything is accountable. எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருக்கிறார். Accountable. ரெண்டு கரங்களை உயர்த்திக்கோ. Let us all lift up. என்னோடு என்னை கவனிக்க கண்களை திறந்து பாருங்கள். Open your eyes. கண்களை திறந்து என்னை கவனிங்கள். Look at here. முடிந்தால் என்னோடு முழங்கால் படியிடுங்கள். Kneel down. தேவகுமாரனை நோக்கி கூப்பிட போகிறேன். Cry unto Son of God. இப்போது அவர் உங்கள் மத்தியில் வர வேண்டும். Come among என் அருகே நின்று இறங்கினவர் உங்கள் அருகே வர வேண்டும். He should come near நான் you. சொல்லும்போது சொல்லுகிறார், நான் சொன்னபடியே உங்களுடைய மகள் மத்தியில் போகிறேன், உங்கள் பிள்ளைகள் மத்தியில் போகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியே கரங்களை எழுப்பினவர்களாக அந்த வசனத்தை அப்படியே கண்களை மூடிக்கொண்டு அப்படியே காதால கேட்டு அந்த வசனத்தை ஒரு தரம் கூட எல்லாரும் என்னோடு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். கர்த்தரே காத்திருப்பார். உங்கள் மேல் மனது உருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். கர்த்தர் நீதி செய்கிறவர். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஹalleluya. நீங்கள் இதுவரை காத்திருந்தது நிமித்தம் அவர் உங்களை பாக்கியம் உள்ளவர்களாய் மாற்றுவார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, என்னோடு சொல்லுங்கள், இயேசுவே, தாவீதின் குமாரனே, பாவியாகிய மனுஷியை ஆசீர்வதித்தவரே, அவளை பாக்கியவதி என்று சொன்னவரே, என்னை பாக்கியம் உள்ளவனாய் மாற்றும், என்னை பாக்கியம் உள்ளவனாய் மாற்றும். தேவனே, என்னுடைய பாக்கியத்திற்கு தடையா இருந்த சத்துரு, மாம்சம், பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, விலகுவதாக. நீர் எங்களுக்காய் காத்திருந்தீர், இவ்வளவு நேரம் காத்திருந்தீர், அப்படியே எங்களை ஆசீர்வதியும். காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான் சொன்னீரே, எங்களை பாக்கியம் உள்ளவர்களாய் மாற்றும். எங்கள் அப்பத்தை ஆசீர்வதியும், எங்கள் தண்ணீரை ஆசீர்வதியும், எங்களுக்கு உண்டானவர்களை ஆசீர்வதியும். இனி என் பிள்ளைகளை இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி கேளுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, என் மக்கள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன், முழங்காலில் ஜெபிக்கிறேன். இனி இவர்கள் மட்டும் பாக்கியம் உள்ளவர்கள், இந்த செய்தி கேட்டவர்கள் மட்டும் பாக்கியம் உள்ளவர்கள், உலகத்தில் எங்கிருந்து கேட்கலாம் பாக்கியம் உள்ளவர்கள். அவர்கள் இந்த செய்தி கேட்டுவிட்டு ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஓடி வந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற ஓடி வருவார்களாக. இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், இவர்களை பாக்கியவான்களை ஆசீர்வதிக்கிறேன், பாக்கியவதிகளை ஆசீர்வதிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே தேவனே இவர்களை ஆசீர்வதியும். தங்கட்டும். ஒருவேளை தகப்பனே, இந்த செய்திகளை சொல்லதை ஏதாவது மறந்திருந்தால், ஏதாவது குறைகள் இருந்தால், நீர் என்னை மன்னித்து பாக்கியவானாய் ஆசீர்வதியும். என் மக்களுக்கு நீ சொன்னதையெல்லாம் சொல்லியிருக்கிறேன், நீ வெளிப்படுத்தினதை சொல்லியிருக்கிறேன். உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.